வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அஞ்சலி மடியில அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. நம்ப மகேஷ் மாட்டுக்கும் அப்படியே வந்து 2 பேரும் வந்து அசந்து வந்து தூங்கிர்றாங்க. ஆனா, அஞ்சலிக்கு சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல நம்ப மகேஷ. இருப்பினும் வந்து சரி, சில குணத்த வச்சு நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு அஞ்சலி வந்து முடிவெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் மகேஷ் மாட்டுக்கு வந்து எந்திரிக்கிறாங்க. அச்சச்சோ! மணி என்ன 6:10 ஆயிடுச்சே! நான் எப்போதும் 5 மணிக்கெல்லாம் ஏந்திச்சிருவேனே! அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க முன்னாடியே சொல்லியிருந்தா, நான் உங்களுக்கு சீக்கிரம் எழுப்பி விட்டுருப்பேன்ல. அச்சச்சோ! நான் உன் மேலலாம் வந்து கோவம்லாம் படமாட்டேம்மா. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்னை பத்தியெல்லாம். அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் ரெடி ஆயிட்டு அப்படியே வராங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட மீட்டிங்லாம் இருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போணும். அஞ்சலி, நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்குறாங்க. இல்லங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லம்மா, தனியா இருந்துருவல்ல. நான் வரப்ப வீட்ல தானே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சொல்றீங்க? நான் வீட்ல தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் வந்து சிசிடிவி கேமராவும் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ப மகேஷ் மாட்டுக்கும் போறாங்க. அப்போன்னு பார்த்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க போகும்போது, "ஏங்க இப்போன்னு பார்த்து அந்த ரூம்குள்ள வந்து போயிட்டு வந்தீங்க?" "இல்லம்மா, சின்னதா வந்து ஒரு வேலை இருந்துச்சு. அதான் செக் பண்ணிட்டு போனேன். நான் எப்போதும் கிளம்புறப்ப இந்த ரூம்குள்ள போயிட்டு தான் போவேங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி அந்த ரூம்ல என்ன இருக்கு? ஒண்ணும் புரியலையே. சரின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து அஞ்சலி மாட்டுக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய வீடு. இந்த வீட்ல நான் மட்டும் தன்னந்தனியா இருக்கேன். கூப்பிட்டா கூட ஆள் இல்ல. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இங்க சிவராமணி, லட்சுமியும் காட்டுறாங்க. "நம்ப பொண்ணு எப்படிங்க இருந்திருப்பா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "தெரியலையேம்மா. கொஞ்ச நேரத்துல நீ ஃபோன் அடிச்சு கேளு. இல்ல அவங்களே ஃபோன் அடிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நீ ஃபோன் அடிங்கிற மாரி சிவராமன் சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு வந்து போறாங்க. அஞ்சலி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியலையே! தன்னந்தனியா வந்து இருக்கா. உன்னொன்னு நம்ம குடும்பத்துல வந்து அவ கூட்டு குடும்பமா இருந்த பொண்ணுங்கிற மாரி அஞ்சலி வந்து நிச்சயம் புரிஞ்சு நடந்துப்பாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மகேஷ் வந்து ஆஃபீஸில அஞ்சலி என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறாங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த ரூமில் வந்து எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்திருக்காங்க போல இருக்கு. மகேஷ் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப, அஞ்சலி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அச்சச்சோ! நம்ம இல்லாத நேரம் பார்த்து யாருக்கோ ஒருத்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாளே! இவ யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பதட்டமா ஏறுறாங்க நம்ப மகேஷு. ஒருவேளை வேற யார் கூடயோ வந்து பேசிட்டு இருக்காளோ! அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க அஞ்சலி மேல. எல்லாரும் வந்து மீட்டிங் ஹால்ல வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப, எப்போதும் பிசினஸ்னா அவர் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷனா வந்து இருப்பாப்ல கவனமா. ஆனா இந்த வாட்டி ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அஞ்சலி மேல தான் இருக்கு. சந்தேகத்தோடயே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "எப்படிம்மா இருந்த? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு பார்த்தேன். நல்லா இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு எதுவும் வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? அவ்வளோ பெரிய வீட்ல வந்து தன்னந்தனியா இருக்கிறது. இன்னும் நாங்க மகேஷ் வீட்டுக்கு வந்து வரவே இல்ல. அம்மா, வீடு வந்து அரண்மனை போல வந்து சூப்பரா பிரம்மாண்டமா இருக்குமா. இதுல என்ன ஒரு குறைனா, அந்த வீட்ல என்ன குறை இருக்க போகுது?" அப்படின்னு பாட்டிலேருந்து நான் கேட்குறாங்க. "இந்த வீட்ல நான் மட்டும் தாம்மா இருக்கேன். அதுவும் தனியா." அப்படின்னு சொல்லி பேசிக்கும்போது, யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையே! ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் வந்து எங்கேஜாவே இருந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. "சரிடி, மாப்பிள்ளைய சாயங்காலம் சீக்கிரம் வர சொல்லு. நாங்க எல்லாருமே வந்து அங்க தான் வரப்போறோங்கிற" மாரி லட்சுமி அம்மா வந்து சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சர்றாங்க. "யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோன்ல வந்து பேசிட்டு இருந்த?" "அதுவாங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இவ உண்மைய தான் சொல்றாளா?" அப்படின்னு சொல்லி ஃபோன வந்து காதுல வச்சுட்டு லேப்டாப்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. "இல்ல, பழட்டமாகல. உண்மைய தான் சொல்றா." "அப்படியா அஞ்சலி? சாயங்காலம் சீக்கிரம் வர சொன்னாங்க. முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, சரி அஞ்சலின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சர்றாங்க. இவரு வந்து சந்தேக பேர்வழி போல. அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. பிசினஸ இப்ப தான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகேஷு வேற லெவல்ல மாஸா வந்து கொண்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.